தாயின் மீது மாறாத அன்பு கொண்ட கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் 3ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமி நடக்குது. அன்றைய தினத்தில் சந்திர கிரகணமும் நடக்குது. இந்த மாற்றத்திற்கு பிறகு, அதாவது இந்த கிரகங்களுடைய மாற்றத்திற்கு பிறகு இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய தீமை தரக்கூடிய பலன்கள் என்ன, நன்மை தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கடகராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் இந்த கடகராசிக்காரர்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரங்க பொதுநலம் மிக்கவங்க. உலகை ஆட்சி செய்ய பலரும் கடகராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. எல்லோருமே நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் நல்லா சம்பாதிக்கணும், தான் மட்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட எப்பொழுதுமே இருக்கவே இருக்காது. அடுத்தவங்களுக்கு என்ன விதமான உதவியாக இருந்தாலுமே மற்றவங்க கேட்காமலே உடனே உதவிகளை செஞ்சு தரக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அதற்கு காரணம் இந்த ராசியின் அதிபதி சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் அப்படிங்கிறவர் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தந்தை என்றால் சந்திரன் தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. தாயை போலவே மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டி மற்றவர்களின் நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. தனக்கென சிறிதும் வைத்து கொள்ளாமல் தன் குடும்பத்திற்காகவும் தன் உறவுகளுக்காகவும் தனது நெருக்கமானவர்களுக்காகவும் தனது ஊருக்காகவும் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களை போலவே கடகராசிக்காரர்களும் தாயின் மீது ரொம்பவே அன்பு கடந்த பாசத்தை வச்சுருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்க எதை செஞ்சாலுமே தாயை முன்னிலைப்படுத்தியே செய்வாங்க. தாய் சொல்ல தட்டாதவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசி ஜலராசி என்பதால் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் விளையும் பொருட்களை கொண்டு தொழில்களை இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடகராசிக்கு திரவ பொருள் சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம், டீ கடை வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும். கடகராசிக்காரங்க காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபடுவது மிகவும் பயன் அளிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்மளை சார்ந்தவங்க கஷ்டமே எப்பயும் படக்கூடாது அப்படின்னு எப்பவுமே அவங்க மனசில் நினச்சிட்டு எல்லா வழிகளையும் தாங்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. வெளியே சிரித்தாலுமே இவங்களுடைய உள்மனதில் நிறைய விதமான அவமானங்களும் கஷ்டங்களும் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது மற்றவங்க கிட்ட இவங்க அவ்வளவு சீக்கிரம் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி, அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி நீங்கள் பண்ணணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம்
உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விஷயத்துலையுமே சற்று பொறுமையாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் நிறையவே கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு வரப்போகுது. நவீன ரக மின்னணு பொருட்கள் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு வெளியூர்களில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்களால நிறைய விதமான ஆதாயங்கள் ஏற்பட போகுது. நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் பணிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. சக பணியாட்களோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. நிர்வாகத்தின் அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுபறியான பிறகு நல்லபடியாக நடக்கும். புதிய முயற்சியை ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தாங்க கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் மார்ச் 1, 6, 7, 9, 13, 14 போன்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக சொல்லப்படுது. சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 4, 6 அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை மற்றும் முருகப்பெருமான். மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வது நன்மையை கொடுக்கும். இந்த பதிவை கடகராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இரு பரிகாரத்தில் ஏதோ ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மீள முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த இரு பரிகாரத்தையும் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றையாவது செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு யாராவது கடகராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கடகராசி அன்பு நேயர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமி நடக்குது. ப்ளஸ் சந்திர கிரகணமும் அன்றைய தினத்தில் நடக்குது. இதனால் கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், என்னென்ன விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.